இன்னைக்கு வாடைக்கறி குழம்பு. அன்னைக்கு வாடைக்கறி காய வச்சோம்ல, அது பாருங்க. வாடைக்கறி நல்லா காய வச்சு எடுத்து வச்சாச்சு. வெள்ளாட்டுக்கறி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் போட்டு காய வச்சு இப்படி வச்சுக்கிட்டா அப்பப்போ களி செஞ்சாலும் சோறு செஞ்சாலும் இப்படி தட்டி 4 குழம்பு வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும். மூட்டை பூச்சி பிடிச்சி உடல்ல போட்டு நெஞ்சு குத்துவாங்கல்ல, அந்த மாதிரி பாருங்க. இப்படி புடணும், அப்படியே புட்டு இப்படி போட்டால் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாப்பிட்றதுக்கு இப்படித்தான் வாடைக்கறி வந்து அப்படியே போட்டு குழம்பு வைக்கக்கூடாது. ஆமாம், தட்டி அப்படியே நசுக்கி அப்படியே போட்டு தான் குழம்பு வைக்கணும். அது சூப்பராக தட்டி வச்சு இப்படி தான் தட்டி எடுத்து குழம்பு வைக்கணும். இதை கொண்டு போய் அந்த டப்பாலேயே போட்டு வச்சிடலாம். ஓகே, குழம்பு வைக்க ஆரம்பிக்கிறேன். குழம்பு வைக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு இந்த வாடைக்கறியும் போட்டு அப்படியே 2 வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. விட்டாச்சு, தாளிச்சு தண்ணி ஊற்றியாச்சு. இது பானையில் வச்சா சூப்பராக இருக்கும், ஆனால் அது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் குக்கரில் வைக்கிறேன். இப்போ ஒரே ஒரு தக்காளி புளிஞ்சு விட்டுக்கலாம். தக்காளி இதை அப்படி புளிஞ்சு விட்டு இப்போ மஞ்சத்தூள், அதுலேயே மஞ்சத்தூள் இருக்குங்க, அதனால கம்மியாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச செலவு தூள் 1/2 ஸ்பூன் தான் போடணும். அது அப்புறம் கறி மசாலா பொடி லைட்டாக கொஞ்சம், நான் போட மாட்டேன், டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா. இப்போ இதுங்க மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, அது சுண்டி வந்துடும் குழம்பு. அவ்வளோதான், போட்டு சூப்பராக வேக வைக்கணும். இது வந்து வேகிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால நான் குக்கரில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இவ்வளோதான். இதுக்கு அதிகமாக செலவெல்லாம் போட்டு குழம்பு வச்சா நல்லா இருக்காது. விசில் வரணும், அப்போதான் இது வேகும். இது அவ்வளோ சீக்கிரம் வேகாது. நான் வந்து அடுப்பில் வைப்பேங்க, அப்போ சூப்பராக இருக்கும். அடுப்பில் வைக்க இப்போ டைம் இல்லாததுனால குக்கரில் வைக்கிறேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சா? குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாடைக்கறி குழம்பு பாருங்க, கச்சமாக வச்சாச்சு. சூப்பராக வாடைக்கறி குழம்பு. இதில் ஒவ்வொரு பீஸ் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். களி செஞ்சிருந்தா செம்மையாக இருந்திருக்கும். மழை வந்ததுனால களி செய்யல. கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு வாடைக்கறி. ஓகே, வாடைக்கறி குழம்பு ரெடி. இதுக்கு சாப்பாடு பொங்கணும் சாப்பாடு. இப்போ ஆமாம், களி செய்யலான்னு தான் மழை வந்துருச்சு, அதனால களி செய்யலாம். ஓகே, ஓகேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.